பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: மங்கி எரிகிற திரி பிரகாசிக்கப் போகிறதற்கு அடையாளம். ஆதார வசனம் மத்தேயு 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மேற்கண்ட வசனம் ஏசப்பாவின் கிரியையை பற்றிய தீர்க்கமாக சொல்லப்பட்ட வசனம். இது ஏசாயா 42:3 குறிப்பிடப்பட்டுள்ளது. பூமியிலே அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும், அவரது பண்பு குணநலங்கள் எப்படி இருக்கும் என்று ஏசாயா ஆவியானவரால் உந்தப்பட்டு எழுதியது. அவர் புறஜாதியாருக்கு செய்யும் ஊழியம், ஏழைகள் மேலுள்ள கரிசனம், ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டவர்கள் மேலுள்ள காருண்யம், இவையெல்லாம் இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனையும் அவர் பூமியிலே ஊழியம் செய்த காலத்தில் ஒன்று விடாமல் நிறைவேறின. மங்கி திரி எரிகிறது, அது நீ அணைந்துவிடும் என்றார் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ வந்து அந்த திரியை நசுக்கி அதில் இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்துவிட்டு எண்ணெய் விட்டு பிரகாசிக்க செய்கிறார். அப்படித்தான் உங்கள் வாழ்வு என் வாழ்வு. நாணல் முறிந்து நெறிந்து போய் கிடக்கிறது, ஆனால் அது முற்றிலுமாக முறிக்க அவர் விடுவதில்லை. அவர் அதை எடுத்து தலைநிமிர்ந்து வைக்கப் போகிறார். அதுதான் உங்களுடைய வாழ்வு, எங்களுடைய வாழ்வு. எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இது அவ்வளவுதான், இந்த குடும்பம் அவ்வளவுதான், இந்த ஊரை விட்டு போக வேண்டியது, இவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, எல்லாம் மங்கி வந்து விட்டது நினைக்கிறார்கள். மக்களே, இன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இது அடையாளம். எதற்கு அடையாளம்? நான் எழும்ப போகிறேன், நீங்கள் எழும்ப போகிறீர்கள் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. உலகம் தோன்றின காலம் முதல் இன்று வரை நியாயம் செய்கிறவர்களும் அநியாயம் செய்கிறவர்களும் உண்டு, நீதிமான்களும் துன்மார்க்கர்களும் உண்டு. நீதிமான்களுக்கு நீதி கிடைக்காமல் அழிந்தவர்களும் உண்டு. ஆனால் அதை ஆண்டவர் கையில் வைத்திருக்கிறார். கடைசி காலத்தில் நியாயம் தீர்ப்பார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் பலத்ததும் உண்டு, இவன் வெற்றி பெற முடியாது, அவனையும் கடைசி காலத்தில் ஆக்கினைக்கு வைத்திருக்கிறார். இவனை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை என்ற நிலை இருந்தது உண்டு. ஆனால் இவைகள் என்றென்று நிரந்தரமானது அல்ல, இல்லை. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சகலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண் மூடுவதே இல்லை. அவர் துன்மார்க்கனையும் கவனிக்கிறார், நீதிமானையும் கவனிக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, சோர்வடைவதும் இல்லை என்று இந்த ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். ஹல்லேலூயா. அவர் நியாயத்திற்கு துணை நிற்கவும் துன்மார்க்கனுக்கு வாழ்வு இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டேதான் வருகிறார். மல்கியா 3:6 இப்படி பதிவாகியுள்ளது: நான் கர்த்தர், நான் மாறாதவர். இதன் பொருள் என்ன? காலத்திற்கும் மனிதனுக்கு தக்கவாறு என் சட்டங்களை நான் மாற்றுவதில்லை. பூமியிலே மனித கோர்ட்டு நியாயம் கிடைக்காமல் போகலாம், ஏனென்றால் அது மனிதன் நியாயம் செய்வது. ஆனால் ஒருவன் பரலோக தேவனை நோக்கி மன்றாற்றி விண்ணப்பத்தை வைப்பானானால் பரலோகம் இவனுக்கு பேக்கப்பில் நிற்கும். பரலோக கோர்ட்டு நியாயம் தீர்க்கும், கொடுக்கும். இது மனித இனம் கண்டுகொண்டேதான் வருகிறது. மேலும் கர்த்தர் இன்னும் தம் வார்த்தையால் நம்மை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி கூறும் வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8. ஒரு காலத்தில் செய்தார் என்று கேள்விப்படுகிறோம், வேதத்திலும் வாசிக்கிறோம் என்று சந்தேகப்படாதபடிக்கு அதை உறுதிப்படுத்த. ஒரு காலத்தை செய்தார் என்றால் இன்றும் செய்வார், என்றும் செய்வார். அதுதான் மாறாதவர். அவர் மாற்றிக்கொள்வதே இல்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1 யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தில் குடியிருந்த கானானியர், பெர்சியர் இவர்களோடு யுத்தம் பண்ண புறப்பட்டார்கள். ஏற்கனவே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஜாதிகள். இவர்கள் கானானில் போய் பங்கிட்டு கொண்டார்கள். ஆகிலும் அவர்களை துரத்த வேண்டும். இப்போ யுத்தம் செய்ய எழும்புகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணை நின்று ஜெயிக்க வைக்கிறார். ஏற்கனவே கொடுத்த வாக்கை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். பேசேக் என்ற இடத்தில் அதோனி என்பவன், அதனால் அவனுக்கு பேர் அதோனி பேசேக் என்பவனை கண்டு துரத்தி பிடித்து, அவன் ராட்சசி பிறவி போல் இருந்தான். அவன் கை கால் பெருவர்களெல்லாம் தரித்து போட்டார். அப்பொழுது அந்த அதோனி பேசேக் சொல்லுகிறான், நன்றாக கவனித்து கேளுங்கள், 70 ராஜாக்களின் கை காலின் பெருவர்களை தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையில் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு சரி கட்டினார். கேட்டீர்களா? துன்மார்க்கன் சொல்லுகிறான், நான் என்ன செய்தேனோ அதே பிரகாரம் எனக்கு நடந்தது. இதுதான் நடக்கும். அவர் மனிதன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று விசாரிக்கும்.
நீங்கள் பொறுத்திருங்கள், நின்று உங்களுக்கு விசாரணை கிடைக்கும், உங்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். இந்த விஷயம் இஸ்ரவேலுக்கு தெரியாது. அவன் வாயாலேயே தேவன் சொல்ல வைக்கிறார். சில காரியங்கள் எதேச்சியாக நடந்தது போல நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்வில், தேவ பிள்ளைகளின் வாழ்வில் எதேச்சி தற்செயலாக என்பது ஏதும் இல்லை. எல்லாம் தேவன் தீர்மானத்தின்படியே நடக்கும். நீதியை சரி கட்டுகிற கர்த்தர் உங்களுக்கு அநியாயம் செய்கிறவர்கள், வஞ்சகம் செய்கிறவர்கள், நீங்கள் மேலே வரக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்கிறவர்கள் இன்னும் பலத்து கொண்டே போனால், நீங்கள் வலுவிழந்து கொண்டே போனால், இனி இப்படித்தான் நடக்கும், நல்லவனுக்கு காலமில்லை என்று சொல்லி பையிலை மூடிவிடாதீர்கள். பரலோகம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்கு கயிற்றை நீளமாக்கி உள்ளார் ஆண்டவர். எதற்காக? ஒரு சான்ஸு கொடுக்கிறார். திருந்துவதற்கு சான்ஸை கொடுத்து கொண்டே வருகிறார். அக்கிரமம் அதிகமாகும் போது, எல்லையை மீறும் போது, அது அவர் வைத்திருக்கிறார் எல்லை. நீளமாக விட்ட கயிற்றை சுண்டி இழுப்பார் பாருங்க, தலைகீழாக வந்து விழுவான். அவர்கள் விளக்கின் திரி சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தால், துன்மார்க்குடைய வாழ்வு, துன்மார்க்க செயல்கள் அது கட்டுக்கு அடங்காமல் சுடர்விட்டு எரிவது போல் இருந்தால், அது எதற்கு அடையாளம்? அணைந்து போவதற்கு அடையாளம். தேவ பிள்ளையினுடைய வாழ்வு முற்றிலும் அணைந்து போகப் போகிறது போல என்பதற்கு இருந்தால், இந்த திரி மங்கி இருந்தால் அது எதற்கு அடையாளம்? ஆண்டவர் அதை திருகி செருகி அதை சுத்தப்படுத்தி எண்ணெய் ஊற்றி வலுவேற்று அதை பிரகாசிக்க செய்ய போகிறார் என்பதற்கு அடையாளம். விசுவாச மக்களாகி உங்களது வாழ்வு நமக்காக யார் பேசுவார்கள்? கர்த்தரிடம் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறேன், எனக்கு ஆண்டவரை தவிர ஒருவரும் தெரியாது என்று உங்களது நியாயம் வாழ்வு மங்கி அணைந்து போவது போல் இருந்தால், நான் உங்களை இயேசுவை நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த மங்கி எரிகிற திரி சுடர் விட்டு பிரகாசமாக எரிய போகிறது. ஹல்லேலூயா, ஆமேன் என்று சொல்லுங்கள். மங்கி எரிகிறது பிரகாசத்திற்கு அடையாளம். அணைய விடவே மாட்டார். எதிரியுடைய வாழ்வு துன்மார்க்க செயல் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தால் அது அணைந்து போய்விடும் என்பதற்கு அடையாளம். சவுல் தாவீது உங்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். சவுல் ராஜா, அவருடைய மருமகன் தாவீது. அந்த தாவீது எந்த தவறும் செய்யவில்லை, நல்லதுதான் செய்தான். ஆனால் சவுல் அவனை கொல்லுவதற்கு துரத்தி அடிக்கிறான். சவுளுடைய கை மேலோங்குகிறது. தாவீது அவனுடைய திரி மங்கி எரிவது போல் காட்டுக்குள்ளே குகைக்குள்ளே அலைந்து திரிகிறானவன். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? 2 சாமுவேல் 3:1 உங்களுக்காக வாசிக்கிறேன். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீனப்பட்டு போனார்கள். கேட்டீர்களா? அந்த திரி மங்கி கடைசியிலே அவிழ்ந்தே போயிட்டு அணைந்தே போய்விட்டது. சவுல் இறந்தே போய்விட்டான். ஆனால் தாவீதோ பலத்தவனானான். ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இஸ்ரேல் மக்களுக்கு, எகிப்தியர் மக்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். எகிப்தியர்கள் பலத்திருந்தார்கள், துன்மார்க்கம் அதிகம். இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தினார்கள், அடிமை வேலை வாங்கினார்கள், கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லை, அவர்களை ஒடுக்கினார்கள், ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். ஆனால் வேதம் என்ன செய்த? ஆண்டவர் என்ன செய்தார்? பிசைந்த மாவு புளிக்கும் முன்னே அவர்கள் ஒரே இரவிலே அத்தனை பேரையும் அவர் விடுதலை ஆக்கினார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35-36 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35-36. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ராம்சாவை விட்டு கால்நடையாக பிரயாணமாக பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராயிருந்தார்கள். கேட்டீர்களா? இவர்கள் பட்ட பாடுகளுக்கு கொடுக்கவில்லை, சரியான கூலி கொடுக்கவில்லை. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லா பொன்னுடைமை வெள்ளியுடைமை எல்லாம் உயர்ந்த வஸ்திரங்கள் சகலத்தை கொடுக்க வைத்தார். இந்த இஸ்ரவேல் மங்கி எரிகிற திரி அத்தனையும் பெற்றுக்கொண்டு சுடர்விட்டு எழுந்தது. எகிப்தியர்கள் மங்கியே போனார்கள், கடலுக்குள்ளே அமிழ்ந்தே போனார்கள். இது வரலாறு. சங்கீதம் 73:18 சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு என்ன வரும்? துன்மார்க்கனுக்கு வாழ்வு கிடையாது. துன்மார்க்கனை தரை மட்டும் இறக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கனை சறுக்கலான இடங்கள் நிறுத்தி பாழான இடங்களை விழப்பண்ணுகிறார். எந்திரிக்கவே முடியாது, அப்படி விழப்பண்ணுகிறார். துன்மார்க்கு எதிரிக்கு வரும் பலனை நீதி சரி கெட்டது உங்கள் கண்கள் காணும். தாவீது இப்படி அறிக்கை செய்கிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம்
18, 19, 20 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். யாரு? துன்மார்க்கர்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இந்த திரியை அணையாமல் பாதுகாத்து கொண்டார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இந்த திரி அணையாமல் பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இந்த திரியானது எழும்பி வர வர பலத்தது என்று 2 சாமுவேல் 3:1 நாம் வாசித்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் யார்? இந்த நீதி என்ன நீதி? கர்த்தரையே நம்பிக்கையாக இறுக பிடித்தது. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. சங்கீதம் 118:13 தாவீது இப்படி சொல்கிறார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். துன்மார்க்கனை பார்த்து, எதிரியை பார்த்து சொல்கிறார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கேட்டீர்களா? அந்த திரியை அணைக்க விட மாட்டார். உங்களை அணைந்து போக விட மாட்டார். உங்களை அந்த இடத்தில் இல்லாமல் போக விட மாட்டார். எல்லாரும் பரியாசம் பண்ணி சிரிக்கும்படி உங்களை விட மாட்டார். உங்களுக்கு நீதி கிடைக்க பண்ணும் வரை, உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை உங்களிடம் வந்து சேரும் வரை அவர் ஓயவே மாட்டார். இது ஏசாயா 43:6 வசனம் சொல்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுவேன் என்கிறார். உங்களுக்கு வர வேண்டியதை, சேர வேண்டியதை, கொடுக்க வேண்டியதை கொடு, வைத்திராதே. அவர்களே கொடுக்க வைப்பார். இப்பொழுது உங்களது வாழ்வு மங்கி எரிகிற திரியை போல இருந்தாலும் சுற்றி இருக்கிறவர்களுக்கு இனி அவ்வளவுதான், வேறு இடம் வேறு வேலையை பார்ப்பார்கள் என்று வேடிக்கை பார்த்தாலும் இன்று இந்த செய்தியை கேட்டபின் நீங்கள் திடப்பட வேண்டும். நான் சுடர்விட்டு இதே இடத்தில் எழும்புவேன், கர்த்தர் என்னை உயர்த்தும் வரை ஓயமாட்டார் என்று அறிக்கை செய்துவிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். லூக்கா 18:7 சொன்னபடி 7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்றார். ஏன்? இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறாய். உங்களுடைய விஷயத்தில், நான் தெரிந்தெடுத்த விஷயத்தில் நான் சீக்கிரமாக நியாயம் செய்வேன் என்கிறார். வெகு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். இழந்ததையும் பெறுவீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனையும் நீங்கள் அடைவீர்கள். யோபுவை நினைத்து பாருங்கள். அந்த திரி அணைந்து போற அளவுக்கு ரோட்டுக்கு வந்துவிட்டது. இனி அவ்வளவுதான். ஒரு ஆள் கூட இவை இனி மீண்டு வருவான் என்று யார் சொல்லவே முடியாது. அந்த நிலையில் இருந்தவனை மறுபடியும் சுடர்விட்டு எரிய செய்யவில்லையா? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை எழும்ப வைக்கவில்லையா? அப்படி எழும்ப வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவரை இறுகப்படி, இன்னும் இறுகப்பிடியுங்கள், விடாதீர்கள். இந்த திரியை அணைய விடமாட்டார். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த செய்தியின் மூலம் நீர் என்னோடு பேசினதற்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு நியாயம் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இதோ காத்திருந்து நியாயம் பெற்று சுடர்விட்டு நான் எறிவேன், சாட்சியாக நிற்பேன், பிரகாசம் அடைவேன் என்று நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனை, நான் என் நிலையை பார்க்க மாட்டேன், என் தகப்பனை பார்ப்பேன். இந்த திரியை அவர் எழும்ப வைக்க அவரால முடியும். என்னுடைய வாழ்வை எழும்ப வைக்க அவரால முடியும். பூமியை அந்தரங்கத்தில் தொங்கவிட்ட என் தகப்பனையும் அவரிடம் உள்ளதையும் அவருடைய வல்லமையும் சத்துவத்தையும் குறித்து நான் பேசுவேன், பிரகாசம் அடைவேன். இது நிச்சயம். ஆமேன். ஹல்லேலூயா.